பாலாவா? அப்பாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா அண்ணா? இல்லம்மா, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவமானம் என்ன வேணும்? இனி தலையில துண்ட போட்டுட்டு தான் வெளியில போகணும். செக் மோசடியில் கைதான தந்தையின் மகன். அப்பா அப்பா, ஏன்பா இப்படி ஆயிட்டீங்க? எதுவும் சாப்பிடலையா? நிம்மதியா இருந்தா தானே சாப்பிட முடியும். ஜாமீன் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா. நான் ஒன்னும் கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போல. 1/2 மணி நேரத்துல இங்க வருவேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயா இருங்க. இல்ல டேய் சரி எடுப்பா. அப்பா ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நான் வாங்கியே தீர்வேன். போலீஸ்காரங்க இனி தொந்தரவு செய்ய மாட்டாங்க. கேஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. காம்ப்ரமைஸா? அது எப்படி? மா, அப்பா யார்கிட்ட கேட்ட பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு? சும்மா ஒத்துக்கிட்டு ஒன்னும் வரல, அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டிருக்காரு. அப்பாவுக்கு குடும்பம் எதுவும் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரா? அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல? அதை எதை பத்தியும் நீங்க இப்ப யோசிக்காதீங்க மாமா. கணக்கு முடிச்சு உடனே திரும்பி வாங்க, நான் ஒன்றும் வெளியால் இல்லையே. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாரும் வெளியாட்கள் தான். நேத்து வர சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிராகவே நடந்துக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு எதிரியா இருக்கிறவன் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை காப்பாற்ற கூட செய்வான். மனுஷன் போடுற கணக்கு எப்பவுமே சரியா இருக்காது. நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கும். ஆனா அந்த கடவுளோட கணக்கு மட்டும் மாறுறதே இல்லை. எனக்கு இந்த பிலாசபிலாம் ஒன்றும் தெரியாது. ஒன்று வாங்கினா 2ஆ திரும்பி கொடுக்கணும், அதான் என்னோட கணக்கு. உங்க வயசுல நானும் அப்படிதான் இருந்தேன். அந்த வயசுல அப்படிதான் நினைக்க தோணும். என் வயசு வரும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். உங்க வயசுல இருக்கிறவங்கலாம் என்ன அநீதி நடந்தாலும் வாய் மூடிட்டு இருப்பாங்களா? அப்படி இருந்திருந்தா இங்க பலசாலி இளைஞர்கள் சொல்றதுதான் சட்டமா இருந்திருக்கும். இப்ப கூட பணமும் செல்வாக்கும் கெட்ட புத்தியும் இருக்கிறவங்க கையில தான் மாப்ள நீதி இருக்கு. என்ன பண்ண முடியும்? நான் கொடுத்த பணத்தையே கொடுக்கலன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியுதுல்ல? அவர் அந்த பணத்தை வாங்கினது உண்மைதான்னு நம்ம வக்கீல் நிரூபிப்பாரு. அதுக்கான ஆதாரமும் டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருக்கு மாமா. எப்பவுமே கெட்ட புத்தி மட்டும் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. நான் தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேனே, இனி அதுபடி தானே நடக்கும். என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களை அரெஸ்ட் பண்ணி பணத்தை வாங்குறதுக்காக அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. போலீஸ் கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து உங்களை நல்லா பயன்படுத்திருக்காங்க மாமா. கிடைக்க போற பணத்துல ஒரு பங்க அவர் இவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து பிரஷர் பண்ணதுனால நீங்க அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுதானே நடந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் செல்லவே செல்லாது மாமா. ஒருத்தரை அடிச்சு பயம்புறுத்தி எந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வச்சாலும் நம்மால கோர்ட்ல இல்லைன்னு சொல்ல முடியும். மாமா, நீங்க விருப்பப்பட்டு அவங்க கார்ல ஒன்னும் போகல. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை கட்டாயப்படுத்தி கார்ல ஏத்துனத நிறைய பேர் கோர்ட்ல பாத்திருக்காங்க. நீங்க கையெழுத்து போட்டது சட்டப்படியான ஒரு இடத்துலயே கிடையாது மாமா. ஜெனூனான சாட்சியும் கிடையாது. இவ்வளவு விஷயம் நமக்கு இருக்குல்ல, இதை வச்சு நம்ம கோர்ட்ல போராடி பார்க்கலாம். வக்கீல் நந்தகோபால் திறமையானவர். எதுவும் வேண்டாம். இப்ப நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இனி அதை எல்லாத்தையும் சாட்சிக்குள்ள ஏறி சொல்லணும்னு நான் நினைக்கல மாமா. ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு ஜலதோஷம் சீக்கிரம் குறையும்.
பசங்க சொல்றதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ வருத்தத்துல சொல்றாங்க. அவங்களுக்கு வருத்தம் இருந்தா என்கிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு அதை தீர்த்துக்கலாம். என் வருத்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? நான் இருக்கேன்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் சந்தோஷம்னாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. 30 வருஷமா உங்க நிழலா தானே நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மக மாதிரி லதியாவை நான் எப்பவுமே தூக்கிட்டு நடப்பேன். ஜெயாவையும் பாலாவையும் கூட நான் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்க மாட்டேமா. உறவுன்னா என்னங்கிறத எல்லாம் நான் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் சுதா. எல்லா உறவுகளுமே அப்படிதானே நினைக்காதீங்க. நெத்தியில இருக்கிற குங்குமம் அழியறதுக்குள்ள செத்துடணும்னு நினைக்கிறவங்க தான் பொண்டாட்டிங்க. ஏன்னு தெரியுமா? புருஷன் இல்லாம அவங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. நான் கிளம்புறேன் மாமா. ஜெயவன் நாளைக்கு இங்க வர சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் என் மேல இறக்கம் காட்டுறதை நான் விரும்பல. அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். தோக்குறவங்கள பார்த்து தான் எல்லாரும் இறக்கப்படுவாங்க. நீங்க தோக்கு போறதே இல்லைன்னா யார் இறக்கப்பட போறாங்க? சிம்பிள். யாராவது விருப்பப்பட்டு தோத்து போவாங்களா? எல்லாம் தலைவிதி. இதுதான் உங்க 2 பேருடைய பிரச்சனை. அடுத்தவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நம்ம தலைவிதி மேல பழிய போடுறீங்க. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் ஒத்துக்கோங்க. ம். என்ன இருந்தாலும் 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதை கொடுத்துடலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணமானவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா? பிரச்சனைக்கெல்லாம் போக வேண்டாமாப்ல. நான் நேரெல்லாம் தலையிட மாட்டேன். சம்பவம் நடக்கும்போது நான் ஊர்ல கூட இருக்க மாட்டேன். ஆனா அந்த ஆளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஏத்த ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க. ஐயோ ஐயோ, அவங்க ரவுடி எல்லாம் கிடையாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். மிஞ்சி போனா அந்த ஆளுடைய கையும் காலையும் உடைப்பாங்க. கொல்லலாம் மாட்டாங்க. வேணாமாப்ல, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. வேண்டாம் மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா அதை பண்ணுங்க. மாமா, ஜெயச்சந்திரனை என்ன செஞ்சாலும் கேட்க யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் பலரும் பல தப்புகளை பண்ணுவாங்க. எங்க குடும்பத்துக்குன்னு எங்க ஊர்ல தனி மரியாதை இருக்கு. நாங்க ரவுடிசம் செஞ்சு அந்த பேரை சம்பாதிக்கல. சரி, நான் கிளம்புறேன். போதும். அப்பா, பணம் கொடுக்க வேண்டியது நாளைக்கு தானே? எப்படி கொடுக்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் முன்னாடி நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன். இனி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம பாலாவோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து எடுக்கலாம். வேற வழியே இல்லை இதுக்கு. அப்போ கல்யாண நேரத்துல என்ன பண்ணுவோம்ப்பா? அந்த நேரத்துல பணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணலாம். எப்படியாவதுன்னு சொன்னா எப்படிப்பா? பாலாவோட கல்யாண நேரத்துல உங்களுக்கு ஏதாவது லாட்டரி விழ போதா, இல்ல கல்யாண நோட்டை ஏதாவது அடிக்க போறீங்களா? ஹரி, இதுக்கு நீயே ஒரு பதில் சொல்லுமா. நமக்கு பணம் வர வேண்டிய எல்லா வழியும் இப்ப அடைஞ்சு போச்சு. அது உனக்கும் தெரியும். இனி நம்ம கிட்ட விக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படிமா பணம் வரும்? கல்யாணம் நாளைக்கோ நாளானைக்கோ இல்லையே. வருஷ கணக்கா நடத்தாம இருக்கவும் முடியாதுல்ல. சொன்ன டைம்க்கு பணம் கொடுக்க முடியாம உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் போகணுங்கிறது தான் உங்களோட ஆசையா? பொண்ணுக்கு வயசாகி வீட்டுல கிடக்கதான் நீ ஆசைப்படுறியாமா? ஹரியண்ண ப்ளீஸ், பாலா, ஏன் பேரு சொல்லி இங்க சண்டை வேண்டாம். இனி எனக்காக அப்பா ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டானா? எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்கப்பா.
ஹலோ. ஹலோ, நான் ஜெயா பேசுறேன்டா. பாலா அங்க இருக்காளா? பாலா இங்க தான் இருக்கா. சரி, அவ பக்கத்துல இருந்தானா கொஞ்சம் போனை அவகிட்ட கூட. இனிமே இந்த வீட்ல யார்கிட்டயும் பேசி பிரயோஜனம் இல்ல. பாலா, உனக்கு தான் கால். ஹலோ. நான் தான். ஆமா, ஹரி ஏன் கோமா பேசிட்டு போறான்? உன்கிட்ட என்ன சொன்னாங்கக்கா? ஏதோ உளறிட்டு இருந்தான், எனக்கு எதுவுமே புரியல. லத்திகா அத்தை கிட்ட கொடுக்க நம்ம கிட்ட பணம் இல்லைல்ல, அதான் என் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நான் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். ஹரிய எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. 3 லட்சம் ரூபாயவா? வேற என்னக்கா பண்றது? இனி விக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லைல்ல. நீ பண்றது சரியான முட்டாள்தனோண்டி. ஹரிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அது சுத்தமா பிடிக்கல. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் கிடையாதுல்ல, அது அப்பாவுடைய பணம் தானேக்கா. ஒரு வகையில பார்த்தா அது அப்பாவோட பணம் தானே. உன் கல்யாணத்துக்காக ஒதுக்கி வச்ச பணம் தானே அது. அப்படி பார்த்தா அது உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு. அதை எதுக்காக நீ விட்டு கொடுக்கறன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் பணம் கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி அம்மாவும் பேசினாங்க. என்னால அப்பா மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாதுல்ல. அம்மா எப்பவுமே அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. நகையும் பணமும் இல்லாம ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனா எந்த மரியாதையுமே கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கல்யாணத்தப்போ எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு சொல்லி தேவைப்பட்ட பணத்தை நான் வாங்கிக்கிறேன். அதனால்தான் ஒரு வீடு வாங்க எங்களால அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இன்னும் 1 வருஷத்துல இந்த வாடகை வீட்டுல இருந்து மாறிடுவோம். ஒரு பொண்ணாலதான் ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அக்கா, உன் அளவுக்கு திறமையெல்லாம் எனக்கு இல்லக்கா. கொஞ்சம் கூட திறமையே இல்லாம இந்த காலத்துல எல்லாம் வாழவே முடியாது பாலா. நீ சேஃப் ஆயிட்ட இல்லக்கா, அதனால பேசுறது ரொம்ப ஈஸி. நான் வச்சிடுறேன். பாலா, சரிங்க, அதெல்லாம் சரிதாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க சார். அந்த செக்கு கேஸ் ஆளுங்க வந்திருக்காங்க, வர சொல்லுங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. ஜெயச்சந்திரன், இப்போவாது உங்களுக்கு நல்ல புத்தி வந்துச்சே. வெரி குட். மரியாதையா பணம் கேட்க போன என்கிட்ட இவர் வீரத்தை காமிச்சாரு. அப்பவே நான் இவர்கிட்ட இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். வாழை மிதிச்சா நாயா இருந்தாலும் கடிக்கதான் செய்யும். உன்னெல்லாம் என் வீட்டுக்குள்ள விட்டதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நன்றி கெட்டவனே. என்னோட புருஷனை பார்த்து நாயி ஆம்பளை இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு என்ன உரிமை இருக்கு? மேடம், நீங்க சண்டை போறதுக்கு இது ஒன்றும் உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். எது பேசுறதா இருந்தாலும் வெளியில போய் பேசுங்க. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இத யார்கிட்ட கொடுக்கணும்? லத்திகா, சசிதரன் இவங்களுக்கு தானே செக் கொடுத்தீங்க. அவங்களுக்கு தானே பணம் கொடுக்கணும். ஹரி, சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க இதை எண்ணி பார்க்கவா? வேணா விடு. இனிமே நம்மளை ஏமாத்தணும்னு இந்த ஆள் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். பணம் கொடுத்ததுக்கு ரெசிப்ட் வேணும். எல்லாமே ரெடியா இருக்கு. பணம் வாங்கிட்டோன்னு எழுதி 2 பேரும் சைன் பண்ணுங்க. படிச்சு பாத்துக்கோங்க. நான் கொடுத்த செக் எனக்கு திரும்ப வேணும். கொண்டு வந்திருக்கீங்கல்ல? இருக்கு சார். இந்தாங்க சார். அவர்கிட்டயே கொடுங்க. உன்னை நான் தூக்கி வளர்த்த மாதிரி என் பசங்களை கூட நான் தூக்கி வளர்க்கல. எதுக்குப்பா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, போலாம்.
எனக்கே நீ இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டல்ல. ஒன்றும் இல்லை, கேரியன் கேரியன். ஏமா நீ போற ஸ்பீடை பார்த்தா ஒரு 3 மாசத்துக்கான டியூஷன் ஃபீஸ் எனக்கு கிடைக்காது போல இருக்கே. ஆமா, 6 மாசத்துல படிக்க வேண்டியதை நீ 3 மாசத்துல முடிச்சிருவ போல இருக்கே. ஹலோ, ஆமா இருக்காங்க, கூப்பிடுறேன். பாலசுதா உனக்கு கால். பாலாக்கா, அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு பாலாக்கா. அம்மா, அதோ ஐசியூல இருக்காரு. அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு தெரியல தான், திடீர்னு நெஞ்சு வலின்னு சொன்னாரு. எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. உடனே மயக்க வர மாதிரி இருக்குன்னு நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அவருக்கு வந்தது ஒரு மேஜர் அட்டாக். சரியான நேரத்தில் நீங்க கூட்டிட்டு வந்ததால அவரை காப்பாத்திட்டோம். இந்த ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவருக்கு 2 இடத்துல பிளாக் இருக்கு. மெடிசின்ஸால குணப்படுத்துற ஸ்டேஜை அவர் தாண்டிட்டார். அதனால இனி அடுத்த ட்ரீட்மெண்ட்டை தான் பண்ணணும். அதாவது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும். அதை எவ்வளோ சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்க அதை தள்ளி வச்சுட்டே இருந்தா அது அவருக்கு பெரிய ஆபத்துல தான் முடியும். இன்னொரு அட்டாக்கை தாங்குற சக்தி பேஷண்ட்டுக்கு இருக்காது. உடனேன்னு சொன்னா எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும் டாக்டர்? 2-3 நாளைக்குள்ள பண்ணா ரொம்ப நல்லது. இந்த சர்ஜரி ரொம்ப ரிஸ்கானதா டாக்டர்? பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இப்ப ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க கிளம்பலாமா? ஓகே, ஆனா சீக்கிரமா முடிவெடுங்க. தேங்க்யூ டாக்டர். செல்லக்குட்டி, என் தங்கம், நம்ம குளிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நாம ஆலிவ் ஆயில வச்சு மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அம்மா உன்னை குளிக்க வைக்கிறேன். தங்கம்,
இன்னைக்கு குளிப்பாட்டும் போது பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா குளிக்கணும், சரியா? அம்மாவோட செல்ல குட்டி இல்ல? ஏய். என்ன பாக்குறீங்க? விளையாடுறீங்களா செல்லம்? செல்ல குட்டி, அம்மா உனக்கு கையில கால்ல எல்லாம் என்ன தைப்பேன். ஆபரேஷனுக்கு பெரிய அமௌண்ட்டே தேவைப்படும். நாம ஏதாவது கொடுக்கணும்ல ஜெயா? ஏங்க, உங்ககிட்ட குடுக்கறதுக்கு பணம் எங்க இருக்கு? ஏதாவது நகையை விற்கலாமா? ஒரு 20,000 கொடுக்கணும்ல. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக என்னோட நகை எவ்வளவு வித்தீங்க? அது ஒரு நல்ல காரியங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் வீடு நமக்கு தானே. அது சரி, அப்பா உயிரோட இருக்கிறதுனால நாளைக்கு நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏங்க, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பாக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா தங்கத்தை விற்கணும்னு சொன்னா மட்டும் முக்கால் அழுவல்ல. நான் என்னமோ பேங்க் லாக்கர் முழுக்க தங்கத்தை வச்சிருக்கிற மாதிரியே பேசுறீங்கல்ல. என்கிட்டயே ஒரு 10-15 பவுண்ட் தான் இருக்கு. வெளியில போகும்போது கையில கழுத்துல ஏதாவது போடணும் இல்லங்க. அப்புறம் நமக்கு இருக்கிறது பையன் இல்ல பொண்ணு. நாளைக்கு இவளை கட்டி கொடுக்கறதுக்கு பணம் வேணும்ல, இல்லடி தங்கம்? 6 மாசம் கூட ஆகாத குழந்தையோட கல்யாணத்துக்கு நீ இப்பவே நகையை சேர்த்து வைக்க போறியா ஜெயா? ஏங்க, இங்க பாருங்க, நம்ம பொண்ணோட விஷயத்த வேற யாரு பாத்துப்பாங்க? என்னடா செல்லம்? வாடா தங்க வாடா. அம்மாவும் மனோஜும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். உயிரே போனாலும் தங்கத்தை மட்டும் விட மாட்டாங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஓ ஓ ஓ ஓ வாடி தங்கம், வாங்க வாங்க வாங்க, நம்ம போய் குளிக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐசியூல இருந்த ஜெயச்சந்திரனோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரூம் கிடைச்சிருச்சு. ரூம் நம்பர் 110. ஓகேங்க. ஓகே. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நான் போய் அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்த்தேன். எதுவும் இல்லாத ஏழைங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்லாம் தராங்களாம். யாரோட சலுகை நமக்கு தேவையில்லை ஹரியண்ணா, அது அவமானம். கேட்டாலும் கிடைக்காது. ஃபேக்டரியெல்லாம் சொந்தமாக வச்சுட்டு இருந்த பேஷண்ட் கிட்ட எவ்வளோ பொடுங்களான் தான் அவங்க பார்ப்பாங்க. இதுல சலுகை வேற. ஆபரேஷனுக்கு மட்டும் 1 லட்ச ரூபாய் ஆகும். அதை தவிர்த்து இன்னும் நிறைய செலவுகள் இருக்கு. வெளியே போகும்போது மொத்தம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும். பணத்துக்கு என்ன பண்றது ஹரி? எப்படியாவது ரெடி பண்ணி தானே ஆகணும். பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண இப்ப என்னாலையும் முடியாது ஹரி. இருக்கிற பணத்தை எல்லாம் சேர்த்து தான் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். பாலா பேர்ல இருக்கிற பிக்ஸட் டெபாசிட்ல கொஞ்சம் பணம் இருக்கும்ல? அப்பாவோட உயிர் தாமா நமக்கு பெருசு. அப்பாவை விட எனக்கு பணம் தான் முக்கியம்னு நினைச்சீங்களாமா? நான் எங்க சைன் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க ஹரியண்ணா.
ஹலோ, நான் தாங்க பாலா பேசுறேன். இப்போ இங்கேருந்து கால் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல்லையா? ஆ, இன்னைக்கு தான் ஆப்ரேஷன். ஆ, பிரீத்தி சொன்னான். அப்பா இப்போ எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு? உங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருந்தாரு. அப்பாவுக்கு நிறைய டென்ஷன் இருந்தது. ஒன்று போனால் இன்னொன்னு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்ததுல்ல. உலகத்தில் டென்ஷன் இல்லாத மனுஷனே இல்லை பாலா. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். எங்கள் அப்பா எப்போவுமே வெளியில் மற்றவங்களுக்காக சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் உள்ளுக்குள்ளேயே எல்லா கவலையும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. இப்போ அப்படி என்ன பெரிய பிரச்சனை? கேஸில் தோத்துட்டோம். இருந்த வீடியே விற்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்புறம் சொந்த தங்கச்சியை ஏமாத்திட்டான். எல்லாம் ஒவ்வொன்றா வந்ததும் அவரால் தாங்கிக்க முடியல. பைபாஸ் சர்ஜரிக்கு லட்சக்கணக்கில் செலவாயிருக்குமே. எவ்வளோ ஆச்சு என்னன்னு ஹரியனனுக்கு தான் தெரியும். நீங்க எங்க அப்பாவை பார்க்கவாவது வருவீங்களா? நீங்க என்ன பார்க்கவும் எங்க வீட்டுக்கு வரவும் உங்களுக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் பல தடவை முடிவு பண்ணி டேட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப வாங்க. வச்சிடுறேன். நீ சூரஜுக்கு கால் பண்ணியா? ஒவ்வொரு தடவையும் உன் அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் எடுக்கிறாங்கன்னு சூரஜ் கிட்ட சொன்னியா? அதெல்லாம் சொல்லுவாங்களாக்கா? நம்ம வீட்டு விஷயத்தை எதுக்காக மத்தவங்க கிட்ட சொல்லணும்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சூரஜும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் ஆயிடுவான்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த தப்பும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். இனிமே உனக்கு அந்த பணம் என்னைக்காவது திரும்ப கிடைக்குமா? முட்டாள்தனமா பண்ணவும் யாராவது வேணும் இல்லக்கா. அதனால தானே இப்ப அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண முடிஞ்சது. நீ அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருந்தாலும் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா இவ்ளோ பணம்லாம் நமக்கு செலவே ஆயிருந்திருக்காது. பணம் இல்லாதவங்க எல்லாருமே அங்கதானே போறாங்க. எதுக்காக இங்கேயே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க? ஏன்னா உன் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுல்ல. குடிக்கிறதுக்கு 2 பேர் இருந்தா தானா மயக்கம் வருமா? என்ன அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த மாதிரி ரூம் எல்லாம் கிடைக்காது. கூட இருக்கிறவங்க தரையிலயோ திண்ணையில தான் படுத்து தூங்கணும். அது அம்மாவாலையும் ஹரியாலையும் முடியாத விஷயமாச்சே. முன்னாடி இருந்த மாதிரியே இப்பவும் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எப்பவும் உன்னோட பணத்தையே செலவு பண்ணக்கூடாதுன்னு அம்மாவாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். நாளைக்கு வெறும் கையை வீசிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு நீ எப்படி வாழ போவ சொல்லு? இருந்தாலும் வாழ்த்தி அனுப்ப அப்பா இருப்பாரல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பெருசா. சரி, உன் வாழ்க்கை உன் விருப்பம். என்னங்க, நம்ம கிளம்பலாமா? இல்ல பாப்பா இந்நேரம் தூங்கி எந்திரிச்சிருப்பா. என்னாச்சு, நீங்க கிளம்புறீங்களா? அம்மாவும் பாலாவும் தான் இங்க இருக்காங்கல்ல. அப்புறம் ஏதாவது தேவைன்னா நீ தான் இங்க இருக்கல்ல. இல்ல நானும் உங்க கூடவே வரேன். இங்க என்னால சரியா தூங்கவே முடியல. அதான் அம்மாவும் பாலாக்காவும் இருக்காங்கல்ல. பாலா, என்னாச்சுமா? பாலா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. என்னாச்சு?
என்ன பாலா? இந்தாடி. பக்கத்துல எம்ப்ராய்டர் சொல்லித்தர கிளாஸ் நடத்துறாங்களாமா? 6 மாச கோர்ஸ் தானா? சேர்ந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல நீ போக மாட்ட. உனக்கு தான் கஷ்டப்பட்டு படிக்கிறது பிடிக்காதே. போ, படிச்சாலும் வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்க போறது இல்லைல்ல. சூரஜுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையேங்கிறது தான் ஏன் கவலை. எவ்வளவு நாளா அவனும் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் இன்டர்வியூ தான் போயிருக்கான். ஏதோ ஷிப்பிங் கம்பெனின்னு சொன்னான். வேலைக்கு அப்ளை பண்ணா கிடைக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆகும். வேலைய மெரிட் அடிப்படையிலலாம் கொடுக்கறது இல்லம்மா. செல்வாக்கு, லஞ்சம் இதெல்லாம் கொடுத்துதான் இங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. ஹை, அண்ணன் வந்துட்டான். போன காரியம் என்னாச்சுப்பா? என்ன எல்லாம் வழக்கம் போலதான். நான் இன்டர்வியூக்கு போனேன், அங்க அட்டன் பண்ணேன். ரிசல்ட் அப்புறமா சொல்றோன்னு அவங்களும் வழக்கம் போல சொல்லிட்டாங்க. நானும் அவங்களுக்கு வழக்கம் போல ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்பா. நான் தான் தினமும் வேண்டிக்கிறேனே. இன்டர்வியூ போர்டில் இருக்கிறது உங்களோட சாமிங்கல்லம்மா, அதான் பிரச்சனை. ஏய், ஒரு டீயாவது போட்டுக்கூட. ஏகப்பட்ட முட்டாளுங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி ரொம்ப டயர்டாகி போட்டேன். அம்மா அம்மா கிட்ட கேட்கறதுக்கு நானே கேட்டிருக்க மாட்டேனா? உனக்கு முன்னாடி பிறந்த வண்டினா அதை மறந்துடாத. ஒத்துக்கிறேன்னு அதை மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்டர்வியூ ரொம்ப டஃபா இருந்ததானா? போர்டு மெம்பர்ஸோட முட்டாள்தனமான கேள்வியை கேட்டா மண்டையே பிடிச்சிடும். அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. அப்பா ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு வேலை கிடைக்கும். ஆனா அவர் சொல்ல மாட்டாரே. அவரு ரெக்கமெண்டேஷன்ல கிடைக்கிற வேலைன்னா எனக்கு வேண்டாம். பாலாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. நீ போய் பாத்தியா? டைமே இல்லம்மா, ஃபுல்லா பிஸியா தானே இருக்கேன். பிஸியெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணவாவது டைம் இருக்குமா? பின்ன என்ன, வேணும்னு நினைச்சா எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும். லவ்ங்கிறது நேர்ல பாக்கும்போது மட்டும் ஹாய் ஹலோ நல்லா இருக்கியான்னு பேசுறது மட்டும் இல்ல, எப்பவுமே அது இருக்கணும். பாலா உனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானேடி. நீயும் ஏன் போய் பார்க்கல? வருங்கால மருமக தானே, நீயும் கூட போயிருக்க வேண்டியதானே. தனியா போக பயந்துதான் நான் போகல. சிட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு அப்புறம் அவ்வளவுதான். தனியா என்ன பண்ண முடியும்? அவரை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பாலா சொன்னான். அவர் வீட்டுக்கு வந்ததும் நிதானமா போய் பார்க்கலாமே. உங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க அப்பாக்கு அப்ப குணமாயிருக்கும். அப்ப வந்து எங்க கிட்ட நோயே இல்லாத ஒருத்தரை எதுக்கு போய் பார்க்கணும்னு வந்து சொல்லிட்டு இருப்ப. உனக்கு புரியாது. மெடிசின்ஸை சரியான டைம்ல தவறாம சாப்பிடணும். பேஷண்ட் சாப்பிட்றத நீங்க கரெக்டா கவனிச்சுக்கணும். ஓகே டாக்டர். சிகரெட்டு, தண்ணி மாதிரி விஷயத்தெல்லாம் தொடக்கூடாது. பேஷண்ட் அது எதையும் தொடாம பாத்துக்கிறது வீட்டில் இருக்கிற உங்களோட பொறுப்பு. இந்த மாதிரி பழக்கம் எதுவும் அப்பாவுக்கு கிடையாது டாக்டர். குட். அதே மாதிரி ஃபுட்டு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எண்ணெயில பொரிச்ச எதையும் பேஷண்ட் சாப்பிடவே கூடாது. பேக்கரி ஐட்டம்ஸ், ரெட் மீட், ஜங்க் ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிடக்கூடாது. இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற நீங்க தான் கவனிச்சுக்கணும். லைட்டா எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்ல டாக்டர்? அதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணா போதும். இப்ப கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் முக்கியம். ஓகே டாக்டர். அவர் அன்னீசியா ஃபீல் பண்ணா உடனே இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். 1 மாசம் முடிஞ்சதும் இன்னொரு செக்கப் நாம பண்ணணும். தேங்க்ஸ் டாக்டர். இந்த கனெக்ஷன் எப்பவுமே டெட்டு தான், ஆனா பில்லு மட்டும் அதிகமா வருது. ஃபோன் பில் வந்துருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. நாளைக்கு நான் போகும்போது அதையே ஞாபகப்படுத்து. நீ இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கலன்னா? யாராவது பார்த்து நடத்த வேணும்ல. அப்பாக்கு உடம்பு முடியாததுனால நான் பண்றேன். அப்பா அதை ஈகோ ப்ராப்ளமா எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பவருக்கு வந்துட்டான்னு அம்மா கிட்ட ஏதோ அவரு சொல்லிருக்காரு.
ஆமா ஆமா, பவருக்கு வர இங்க கோடிக்கணக்கான சொத்தா இருக்கு. நம்ம நாட்டுல பழைய ராஜாக்கள் இருக்காங்க. பவரும் இல்ல, சொத்தும் இல்ல, பதவியும் இல்ல. ஆனா இப்பவும் ஆட்சி அவங்க கையில தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கஜானா காலி ஆயிடுச்சுன்னு தெரியும், ஆனா அதோட சாவிய யார் கையிலும் தரமாட்டாங்க. நாடும் இல்ல, மக்களும் இல்ல. ஆனா சொல்ற எல்லாத்தையும் கல்வெட்டுல செதுக்கி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மெதுவா பேசினா அப்பாக்கு கேட்டுற போது. கேட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றது சரிதான் யோசனை பண்ணி பார்த்தா அவருக்கே அது புரியும். இருந்தாலும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அப்பாவால ஏத்துக்க முடியாது ஹரியண்ணா. சில விஷயத்தை என்னைக்காவது ஒரு நாள் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ நல்லது. ஃபோன் சரியானா என்கிட்ட சொல்லு. இங்க 2 இடத்துல பைப் லீக் ஆகுது. இதை ஹவுஸ் ஓனர் தானே செய்யணும். நான் போய் அந்த பாஸ்கர் ஐயா கிட்ட பேசுறேன். பாலா, இப்படி வெறும் சுவத்தையே எவ்வளவு நாளுங்க பாத்துட்டு இருப்பீங்க? நீங்க கேலண்டரை பாத்துக்கிட்டு இருந்தா நோய் குறைஞ்சிடுமா? இந்த ரூம்குள்ளேயும் ஒருத்தர் இருக்காங்கிற விஷயத்த இப்போவாது நினைச்சு பாத்தியே. 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு இப்படி சொல்றீங்களா? ஹரி டீ வேணும்னு கேட்டான், அதை கொடுத்துட்டு வந்ததால தான் லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு வந்தா போதுமே. தேவையில்லாத வேலைகளை கடைசியா செஞ்சா போதும். அதுதானே வழக்கம். எதுக்கு இப்ப வீணா தேவையில்லாததெல்லாம் சொல்றீங்க? நான் அனுபவிக்கிறத மட்டும்தான் சொல்றேன். இந்த வீட்ல எந்த விஷயத்தையாவது என்கிட்ட கேட்டு பண்றீங்களா? உன் பசங்க எனக்கு ஒரு கருவேப்பிலைக்கு கொடுக்குற மரியாதையாவது எனக்கு கொடுக்குறாங்களா? அவங்க பார்வையில சரிதான். அப்பாவால இனிமே எதுவும் முடியாது. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே நான் எதுக்கு? உங்க பசங்க இப்ப அப்படியா செஞ்சாங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைனதும் இருக்கிறதே நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போனாங்க. எதுக்கும் யாரும் எந்த குறையும் வைக்கலையே. இருந்தாலும் நான் இப்ப ஒரு சுமையாயிட்டேன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? யாருங்க சொன்னா? நம்ம பசங்க ஒன்னும் இன்னும் சின்ன பசங்க இல்ல. சொந்த கால நிக்கிற வயசு அவங்களுக்கு வந்துருச்சுங்க. அவங்களும் ஒன்னொன்னா செஞ்சு கத்துக்கிட்டோம். இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? மருந்து சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? இனிமே எனக்கு எந்த ஒரு மருந்து வேண்டாம். என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் செத்துடுறேன். அதுக்காக வாங்க அவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணோம். தினமும் உங்களுக்காக தானே நாங்க வேண்டிக்கிறோம். அந்த சாவித்திரி மாதிரி அந்த காலன் கிட்ட சண்டை போட்டு உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கேங்க. அப்படி இருந்தும் அடுத்து அவங்களை ஏதாவது சொல்லி காயப்படுத்துறது தானே உங்க வழக்கம். உன் பையன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டான்ல, அதுக்கு தான் கொண்டாடுறீங்களா? காலையில ஐசக்கும் ரேச்சலும் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது. அவங்க என்ன பார்க்காம போயிட்டாங்க. என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? வீட்டுக்கு வரவங்கள யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேசி அவரை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேண்டாம்னு ஹரி சொன்னான். அவ்வளோதான். அதனாலதான் ஐசக்கும் அவரோட ஒய்ஃபும் என்ன பார்க்காமலே போயிட்டாங்களா? என்ன பார்க்க வரவங்கள போக சொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேற யாரும் இங்க அதிகாரம் பண்ண வேண்டாம். நான் செத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிட்டோம். இதுதான் என்னோட கடைசி முடிவுன்னு உன் பசங்க கிட்ட போய் சொல்லு. அப்பா, எனக்கு விசா ரெடி ஆயிடுச்சு. குவைத்துக்கு போறேன். சூரஜும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்க வரதா சொல்லிருக்காங்க. வரோம் வரோம்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அங்க இருந்து யாருமே வரலையே. அப்படித்தானே இதுவும்? இல்லம்மா, இந்த தடவை அவங்க கல்யாண நாள பேசி ஃபிக்ஸ் பண்ணலான்னு வராங்க. ஆனா என்ன, கூட பிறந்தவங்களை ஏமாத்துறது கூட யாரும் பயப்படுறது இல்ல.
தங்கச்சி அண்ணனுக்கு எதிரா போய் கேஸ் கொடுக்கறா. மூத்த அண்ணன் அது எதுவுமே தெரியாத மாதிரி சப்போர்ட் பண்றாரு. யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிக்கிற மாதிரி இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.